நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சேலம் மாவட்டம் மாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் வீரசம்பு. 50 வயது மதிக்கத்தக்க இவர் பத்திர எழுத்தாளராக பணியாற்றி வருகிறார். வீரசம்புவின் அலுவலகம் சேலம் கோட்டை பகுதியில் உள்ள NGGO பில்டிங்கில் அமைந்துள்ளது. இவரிடம் தம்மப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 65 வயதான துரைசாமி என்பவர் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் வீரசம்புவிடம் பழைய இருசக்கர வாகனம் ஒன்று இருந்துள்ளது. அந்த வாகனத்தை கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு வீரசம்பு துரைசாமியிடம் பேரம் பேசி விற்றுள்ளார். இதனிடையே வாகனத்தை பெற்றுக்கொண்ட துரைசாமி அதற்கான பணத்தை கொடுப்பதாக கூறி தொடர்ந்து போக்கு காட்டி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் வீரசம்புவை சந்திப்பதை தவிர்த்த துரைசாமி இருசக்கர வாகனத்திற்கான பணத்தை கொடுக்காமல் அங்கு வேலைக்கு செல்வதையும் நிறுத்திவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த 22ஆம் தேதி மதியம் வீரசம்பு துரைசாமியை நேரில் சந்தித்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்திற்கான பணத்தை கேட்கும்போது இவர்களுக்குள் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் துரைசாமியை விடாமல் பிடித்த வீரசம்பு அங்கிருந்த ஆட்டோவில் ஏற்றி சேலம் டவுன் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்துள்ளார். இதையடுத்து காவல் நிலையத்திற்கு துரைசாமி வந்தபோது அங்குள்ள வளாகத்தில் அமர வைக்கப்பட்டுள்ளார். அப்போது அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் வீரசம்புவின் இருசக்கர வாகனத்தை திருப்பி தந்து விடுவதாக ஒப்புக்கொண்டு அதனை எழுதியும் கொடுத்துள்ளார். இந்த சூழலில் காவல் நிலையத்தில் இருந்த துரைசாமி திடீரென மயங்கி விழுந்துள்ளார். இதை பார்த்த போலீசார் அவரை சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் துரைசாமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனையில் துரைசாமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்த பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் துரைசாமி உயிரிழப்பு தொடர்பாக சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக போலீசார் தரப்பில் கூறுகையில் திடீரென மயக்கம் போட்டு துரைசாமி விழுந்ததாகவும் பின்னர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்த போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட முதியவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.